அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். என் பெயர் மருத்துவர் ஜி.எம். நிபான். தற்பொழுது கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோயிலில் பகுதி நேர தலைக்காய மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை சிறப்பு மருத்துவராக இருக்கிறேன். இந்த சமயத்தில் உங்களை பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதாவது தலை மற்றும் மூளை தான் மனிதனுக்கு முக்கியமான ஒரு அவயம் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள். கடவுளால் கொடுக்கப்பட்ட வியாதிகள், நமக்கு உருவாகக்கூடிய வியாதிகள் என்பது பல வகை. இதில் சாலை விதிகளை மதிக்காமலோ, சாலை விதிகளை சரியாக பின்பற்றாமலோ, சில சமயம் நாம் செய்யும் தவறுகளால் தலைக்காயம் போன்ற விபத்துகள் ஏற்பட நாமே ஒரு காரணமாக இருக்கிறோம். இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, சாலை விதிகளை பின்பற்றி செல்வது மற்றும் எல்லோரும் அறிந்தது போல ஹெல்மெட் போன்ற உபகரணங்களை உபயோகப்படுத்தி, தலைக்கவசத்தை உபயோகப்படுத்தி பாதுகாப்பாக சாலையில் செல்வது என்பது. இரண்டாவது, தலைக்காயம் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்பதற்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டார் என்றால் இன்ஸ்டிங்டிவாக, அதாவது உடனடியாக செய்வது என்பது அவரை பிடித்து உட்கார வைத்து ஏதாவது தண்ணியோ சோடாவோ ஏதாவது கொடுப்பது என்பது. இது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறையாகும். விபத்தில் ஏற்பட்ட நபரை நாம் சாலையில் யாராவது பார்த்துவிட்டால் உடனடியாக அவருக்கு AVPU என்ற 4 எழுத்து மந்திரத்தை உபயோகப்படுத்தி அவரை ஸ்திரப்படுத்த செய்யலாம். AVPU என்பது அவர் அலர்ட்டாக இருக்கிறாரா, A என்பது அலர்ட், அதாவது சுயநினைவுடன் இருக்கிறாரா என்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும். சுயநினைவு இல்லை என்றால் அவரை கூப்பிட்டு பேரையோ இல்லது அவரை தட்டியோ கூப்பிட்டு அதற்கு அவர் இசைப்படுகிறாரா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, சிறிது அழுத்தமாக கூப்பிட்டு வலி இருக்கு, பெயின், ரெஸ்பான்ஸ் டு பெயின் என்பார்கள். நான்காவது வகை அன்ரெஸ்பான்சிவ். இது எல்லாமே அவர் படுத்துக்கொண்ட நிலையிலேயே நாம் செய்வது சால சிறந்ததாகும். பளிச்சென்று அவரை தூக்கி வைப்பதால் தலைக்காயங்கள் மற்றும் கழுத்தில் உள்ள காயங்கள் என்பது அதிகப்படியாகிவிடும். ஆல்வேஸ் கால் ஃபார் ஹெல்ப். 2 பேராக அந்த நபரை பரிசோதனை செய்வதோ இல்லது அவருக்கு உதவி செய்வதோ சால சிறந்ததாகும். தலைக்காயம் ஏற்பட்ட நபரை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்தோ இல்லது ஆடாமல் அசையாமல் ஆம்புலன்ஸிலோ வேறு வாகனத்திலோ கொண்டு வந்து மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும். தலைக்காயம் ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய டேஞ்சர் சைன்ஸ் என்பது, 1, மயக்க நிலையில் இருப்பது, 2வது, காதிலிருந்தோ மூக்கிலிருந்தோ ரத்தம் வழிவது, 3வது, அன்கண்ட்ரோலபிள் வாமிட்டிங், வாந்தி எடுப்பது அல்லது சாப்பிட்ட உணவு வெளியே வருவது, 4வதானது ஏதாவது வலிப்பு மாதிரியான அறிகுறிகள் தென்படுவது. உடனடியாக அந்த நிலையில் உள்ள நோயாளிகளையோ விபத்தில் உட்பட்டவர்களையோ உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் உயிரை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். சாலை விதிகளை மதிப்போம். அடிபடும் போது அவர்களுக்கு நல்லது என்ன செய்வது என்பதை பற்றி யோசிப்போம். பொதுவாக செய்யக்கூடிய ஏற்றி உட்கார வைத்தல், சோடா கொடுத்தல், தண்ணீர் கொடுத்தல் போன்றவற்றை தவிர்ப்போம். தலைக்காயங்கள் பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.